Hello students, welcome to HIPAA Max 12 Standard Maths Chapter 11 Exercise 11.5 இந்த வீடியோல பார்க்கலாம். First question பாருங்க, compute P of x is equal to k for the binomial distribution B of n, P where n is equal to 6, P is equal to 1 by 3, k is equal to 3. அவங்களே n வேல்யூ கொடுத்துட்டாங்க, p வேல்யூ கொடுத்துட்டாங்க, k வேல்யூ கொடுத்துட்டாங்க. binomial distribution கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். p of x equal to k n by k, p of p பவர்ல k 1 minus p power n minus k. இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா போதும். சரியா? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் given எடுத்துடுங்க. n equal to 6, p is equal to 1 by 3, k is equal to 3. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? p of x is equal to k கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. n k p பவர்ல k 1 minus p பவர்ல n minus k. இப்போ n ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, k ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ p of x equal to k இருக்கிற இடத்துல 3, n இருக்கிற இடத்துல 6, k இருக்கிற இடத்துல 3. again p வந்து 1 by 3, k இருக்கிற இடத்துல 3, 1 minus p இருக்கிற இடத்துல 1 by 3, n இருக்கிற இடத்துல 6, k இருக்கிற இடத்துல 3. கரெக்டாக நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாலே போதும். சரியா? இப்போ 6 கீழே 3, இது எப்படி எடுக்கணும்னா 6c3ன்னு எடுத்துக்கணும். அப்போ 6 into 5 into 4 divided by 1 into 2 into 3 into 1 by 3 வந்து 3 times. அப்போ 3 into 3 into 3ன்னு எழுதிக்கலாம். into 3 1s are 3, 3 minus 1 2 by 3, 6 minus 3 3. இதே முதல்ல கேன்சல் ஆகுதா பார்க்கலாம். 3 2s are 6. வேறு ஃபுல்லாக 3 தான் கீழே இருக்குது, மேலே 2 இருக்குது. 5 4s are 20. ஸோ 20 divided by 2 into 2 into 2. கீழே வந்து 3 3s are 9, 9 3s are 27. அப்போ 3 கியூபுக்கும் அதே 27 தான். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 160. 27 into 27, 729. இதுதான் நம்மளோட ஆன்சர். p of x equal to 3 is equal to 160 divided by 729. ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் n is equal to 10, p is equal to 1 by 5 and k is equal to 4. சொல்யூஷனில் given ஒரு வாட்டி எழுதிடலாம். n equal to 10, p is equal to 1 by 5, k is equal to 4. இப்போ ஃபார்முலா என்ன? p of x equal to k which is equal to n k, p பவர்ல k 1 minus p of n minus k. இப்போ n ஓட இடத்துல என்ன இருக்கு? 10, k இடத்துல 4. ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். p இடத்துல 1 by 5, k இடத்துல 4. 1 minus p இடத்துல 1 by 5, n இருக்கிற இடத்துல 10 minus k இருக்கிற இடத்துல 4. 10 4னா எப்படி எடுத்துக்கலாம்? 10 into 9 into 8 into 7. 4னா 1 into 2 into 3 into 4. அண்ட் இந்த பவர் ஜாஸ்தியாக இருக்கிற வேல்யூஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா புக் பேக்கில் அப்படி தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக சால்வ் பண்ணேன், ஆனால் புக்கில் வந்து சேம் பவர்ஸ் இருக்கனால நான் அப்படியே அதை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணலாம். 2 4s are 8, 3 3s are 9, 7 3s are 21. அப்போ 2 1 0, 1 by 5 whole power 4, 4 by 5 whole power 6. இதுதான் நம்ம வேல்யூ p of x equal to 10 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் n is equal to 9, p is equal to 1 by 2, k is equal to 7. சொல்யூஷனில் given ஒரு வாட்டி எழுதிடலாம். n is equal to 9, p is equal to 1 by 2, k is equal to 7. ஃபார்முலா என்ன? p of x equal to k is equal to n k, p பவரில் k, அப்புறம் 1 minus p பவரில் n minus k. ஸோ ஒரு சம்முக்கும் ஃபார்முலா எழுதும் போது மனப்பாடம் ஆகிடும். சரிங்களா? அப்போ 9 கீழே 7, பியோட வேல்யூ 1 by 2 பவரில் 7, 1 minus 1 by 2 9 minus 7. இது அப்படியே எழுதிக்கலாம். 9 by 7, 1 by 2 பவரில் 7, 1 minus 1 by 2 1 by 2 தான். 1 by 2 பவரில் 2. ஸோ இது புக் பேக்கில் வந்து சேம் ஆன்சர் இருக்குது. எதையுமே அவங்க சால்வ் பண்ணல. ஸோ நம்மளும் அதோட விட்டுருவோம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா?
Second question பாருங்க, the probability that Mr. Q hits a target at any trial is 1 by 4. ஸோ டார்கெட் அவங்க ஹிட் பண்ணுற பாசிட்டிவ் வந்து ஹிட் பண்ணுறது வந்து 1 by 4 சக்ஸஸிவ் ஈவெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். 1 by 4. சப்போஸ் he tries at a target 10 times. Find the probability that he hits the target exactly 4 times at least 1 time. ஸோ 10 times அவர் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி 4 times அவர் வந்து ஹிட் பண்ணுறாரு, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு டைம் வந்து அவர் ஹிட் பண்ணுறாரு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அண்ட் பாசிட்டிவ் ஈவெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். கிவன் பின்றது என்னது? ஹிட்டிங் த டார்கெட். ஹிட்டிங் த டார்கெட் 1 by 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 1 by 4 அப்படின்னா இதுலேருந்தே 1 minus p என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம். and n is equal to total. Suppose how many times our try பண்றாருன்னா 10 times our try பண்றாரு. So n is equal to 10. first subdivisionல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா exactly 4 times 4 வாட்டி வந்து அவர் கரெக்டாக ஹிட் பண்ணுறாரு டார்கெட்டில் அப்படின்னா p of x is equal to 4. இப்போ லாஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான். மேலே n, கீழே இங்கே இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் கேன்னு எடுத்துக்கலாம். நம்ம கிளாஸ் புக்கில் எது ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை எடுத்துக்கோங்க. p power x 1 minus p power n minus x. இப்போ இங்கே x இருக்கிற இடத்துல 4 substitute பண்ணும், n இருக்கிற இடத்துல 10, கீழே 4, p இருக்கிற இடத்துல 1 by 4, பவரில் வந்து x ஓட வேல்யூ 4, 1 minus 1 by 4, n இருக்கிற இடத்துல 10 minus 4. ஸோ இதை சால்வ் பண்ண வேணாம், ஏன்னா பேக் ஆன்சரில் சால்வ் பண்ணலை. ஸோ நம்மளும் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு விட்டலாம். 4 1 4, 4 minus 1 3, 3 by 4 பவரில் 6. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ண போதும். செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா அட்லீஸ்ட் 1 time. அட்லீஸ்ட் 1 time. அப்போ p of x அட்லீஸ்ட் 1 timeனா ஒரு வாட்டியாவது ஹிட் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்கு மேலே எத்தனை வாட்டி வேணால் அவங்க ஹிட் பண்ணியிருக்கலாம், ஆனால் மினிமம் ஒரு வாட்டியாவது அவங்க ஹிட் பண்ணணும். ஸோ இதை எப்படி நான் மாற்றி எழுதிக்கலாம்னா, ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கண்டுபிடிக்கிறது கஷ்டம், நிறைய வேல்யூஸ் வரும். அப்போ இது என்ன பண்ணலாம்னா 1 minus p of x is less than 1ன்னு எடுத்துக்கலாம். கிரேட்டர் தென் சிம்பிளை லெஸ் தானே மாற்றிட்டு 1லேருந்து மைனஸ் பண்ணும். அப்போ லெஸ் தென் 1 பாசிபிலிட்டி 0 மட்டும் தான் இருக்குது, ஏன்னா மைனஸ்லலாம் போகாது. கரெக்டாக? ஸோ ஒன்று அவர் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணாமலே இருக்கணும், இல்லை ஒரு வாட்டி ஹிட் பண்ணும், அப்படி தானே வரும், மைனஸில் இருக்காது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 1 மைனஸில். இப்போ இதோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 1 minus எக்ஸ் ஈக்குவல் டு 0னா 10 கீழே 0, பியோட வேல்யூ சேம் 1 by 4, எக்ஸோட வேல்யூ 0, அப்புறம் 1 minus 1 by 4, n minus nன்றது 10, 10 minus xோட வேல்யூ 0. ஸோ 1 minus, இப்போ 10 கீழே 0 இருந்தால் 1, anything for 0 is also 1. பேலன்ஸ் இது மட்டும் தான் இருக்கும். 4 1 4, 4 minus 1, 3 by 4 பவரில் 10, 10 minus 0 வந்து 10. ஸோ இது அப்படியே நம்ம நெக்ஸ்ட் லைனில் எழுதிக்கலாம். 1 minus 1 into anything same இல்லையா? அண்ட் புக் பேக்கில் 3 power 10 by 4 power 10ன்னு எழுதியிருப்பாங்க. 10 வந்து 2 நம்பர் கூடயும் எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி எழுதலாம். ஹோல் பவர் 10னாலும் ஒன்று தான், சரிங்களா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சிம்பிளாக இருக்கும். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.